இருக்காருன்னா காருக்கு டிரைவர் எப்படியோ அதே போல இந்த உடல் என்கிற வாகனத்தை ஓட்ட டிரைவர் உயிர். அந்த உயிர் இல்லை என்றால் இந்த உடல் ஓடாது, நடக்காது, வேலை செய்யாது. அந்த அந்த அதுக்குதான் சித்திரகுப்த நயனார் கணக்கு எழுதுபவர்னு சொல்லுவாங்க. கணக்கு எதுக்கு எழுதுறாருன்னா சித்திரம் என்றால் என்னன்னா இந்த உடல் தான் சித்திரம். குப்தம் என்றால் என்ன? ரகசியம். ரகசியம் என்னன்னா இந்த மூன்று அடங்கியதுதான் ரகசியம். ஒரு பிறகு நமக்கு மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான். மனிதன் ஆடாகவோ மாடாகவோ பிறகு எடுக்க மாட்டான். மனித ஆத்மா மாங்கொட்டைய வச்சா மாமரம் தான், பலாக்கொட்டைய வச்சா பலாமரம் தான். மனிதன் மனிதனாகத்தான் பிறப்பான். அடுத்து என்னன்னா மனிதன் மறுபிறவி ஆணாக பெண்ணாக மாற்றப்படலாம். ஆனால் பிறவி மனித உருவம் தான். இன்னொன்னு என்ன, மாசத்துல இந்த பூமியில குழந்தையா பிறந்திருக்கான். அப்போ அந்த குழந்தை தொட்டில போட்ட குழந்தை அழுவோட இருக்குமா. ஆத்மாவுடைய அப்பா சிவன், சிவபரமாத்மா, ஒளியானவர். அவருடைய லிங்கம் தான் வச்சிருக்கோம். அந்த ஒளியானவரே சாந்தி கடல், சக்தி கடல், ஆனந்த கடல், அன்பு கடல். அதாவது ஒரு அப்பா, இவருக்கு அப்பா, எனக்கு அப்பா, நம்ம எல்லாருடைய அப்பா அவர். அப்ப நம்ம யாரு? தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை அது இறைவன். அந்த இறைவனே நமக்கு அப்பாவா வந்ததுக்கு அப்புறம் நம்ம இறைவான்னு கூப்பிடுறத விட அப்பான்னு கூப்பிடலாம். சரிங்களா? அவரே நமக்கு அப்பா தானே. அவருக்கு ரெண்டு அப்பா இல்லை, உடலை கொடுத்த அப்பா, உடல் மாறி ஆத்மாவுடைய அப்பா இவர். அப்போ இந்த அப்பாவை நீங்க எப்ப நினைச்சாலும் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இவர் எங்க இருக்காருன்னா இவர் எங்க இருக்காருன்னா பரந்தாமத்தில் இருக்கிறார். இதுதான் ஆத்ம உலகம், பரந்தாமம். பரந்தாமத்துல குண்டோட கைலாசம்னு நம்ம சொல்லுவாங்க. குண்டோட கைலாசம் இறைவா, ஒரு கஷ்டம் வரும்போது எனக்கு கூட்டு போயிருப்பா, போதுப்பா, பிறகு வேண்டாம் இருக்கு சொல்லுவோம். ஆனா அங்கே போனாலும் பிரபண்டா நம்ம குண்டோட ஒன்னா போயிடுவோம். போய் அங்கே இருக்க மாட்டோமா. திரும்ப என்ன செய்வோம்? அங்கே இருந்து